இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யோகான ஐகானிக் பாஸ்டர். யோகா யோசிச்ச உடனே ஃபர்ஸ்ட் பாஸ்டர் யோசிப்பீங்க ட்ரீ பாஸ்டர் அல்லது விருக்ஷாசனா. ஸ்கூலில் போனால் கூட இந்த பாஸ்டர் தான் சொல்லி கொடுப்பாங்க. பட் டுடே வி வில் டீச் யூ அந்த பாஸ்டர் எப்படி சரியாக பண்ணணும்னு. நிறைய பேர் தப்பாக பண்ணிட்டு வில் ஹேவ் பெயின்ஸ் ஹியர் இருந்த. ஸோ அதை கரெக்ட் பண்ணி ஒரு சிம்பிளான பட் பவர்ஃபுல்லான வேல இப்போ பண்ணலாம். சரிங்களா? ஸோ போஸ் எப்படி பண்ணணும்னா இப்போ பார்க்கலாம். ஸோ போஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் எந்த கால் நீங்கள் ஸ்டாண்டிங்காக வைக்க போகிறீங்க, ஸ்ட்ராங்காக வைக்க போகிறீங்கன்னா அதோட டோஸை லிஃப்ட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேட்டை grip பண்ணிவிட்டு வைக்கணும். சரிங்களா? அப்போ தான் அந்த லெக் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். லூஸாக வச்சா இட் வில் மூவ் ஹியர் இருந்தேன் அண்ட் நீங்கள் கீழே விழுந்துடுவீங்க. ஸோ ஆல்வேஸ் ஸ்ப்ரெட் த ஃபிங்கர்ஸ் அண்ட் grip த மேட். அதுக்கப்புறம் ஆப்போசிட் லெக் இதை நீங்கள் கீழே வைக்கலாம், முட்டியோட கீழே இல்லைன்னா முட்டியோட மேலே, உங்களோட சாய்ஸ். கால் கீழே வைக்கலாம் பூஜை மாதிரி, இல்லைனா மேலேயும் வைக்கலாம். நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த போஸ் வந்த உடனே ஹிப்ஸ் லைட்டாக சைடில் போகும். தட் இஸ் நாட் அலவுட். ஸோ இந்த ஹிப்பை நல்லா நேராக வச்சுட்டு ஆப்போசிட் முட்டியை கொஞ்சம் வெளியில் எடுத்துன்னு வந்துட்டு உங்கள் கையும் ரெண்டு கையும் சேர்ந்து ஒரு நமஸ்தே முத்ரா இல்லைனா அஞ்சலி முத்ரான்னு சொல்லுவோம் சன்ஸ்கிருத்தில். ஸோ டு பிரிங் இட் டு யோர் ஹார்ட் சென்டர். ஸோ போஸை 5 breathsக்கு வச்சுக்கோங்க. ஸ்லோலி காலை ரிலீஸ் பண்ணி ரெண்டு முட்டையும் just ஷேக் பண்ணிக்கோங்க. when you shake it like this அந்த ரிலாக்ஸேஷன் அப்படியே கீழே ஃப்ளோ ஆகும். ஸோ பாஸ்டர் நிறையவே கான்சன்ட்ரேஷனுக்கு கிரேட்டாக பெனிஃபிட் கொடுக்கும். ஒரு எக்ஸாம் இருந்தால் அதுக்கும் கான்சன்ட்ரேஷன் தேவை, காரில் டிரைவிங் போனேன்னா அதுக்கும் கான்சன்ட்ரேஷன் தேவை, வேலை பண்ணால் கூட அதுக்கும் கான்சன்ட்ரேஷன் தேவை. சரிங்களா? ஸோ ப்ளீஸ் ப்ராக்டிஸ் இட், என்ஜாய் இட்ஸ் பெனிஃபிட்ஸ் இன் எவ்ரிதிங். நீங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணால் கூட கான்சன்ட்ரேஷன் இஸ் a great skill to have. So please practice it daily. சரிங்களா? Enjoy its benefits. அடுத்த வாட்டி பார்க்கலாம். Thank you.